வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா காவல்துறையில் ஒரு 5004 புதிய காலி பணியிடங்கள் அறிவிப்பு சொல்ல போகிறாங்க. அதை பற்றி தான் ஃபுல் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வரும். அண்ட் ஆல்ரெடி டிஎன்யூஎஸ்ஆர்பிக்கு நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். கட் ஆஃப் மார்க் எப்படி வரும் அப்படின்ற மாதிரி ஃபுல் டீட்டெயில் வீடியோ போட்டிருக்கேன். அண்ட் ஒரு டவுட்ஸ் கிரேஸ் மார்க்கெல்லாம் எது வரும் அண்ட் ஏதாவது டவுட்னா அது மாதிரி நிறையா போட்டிருக்கேன் வீடியோ. அது டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் தரேன், மறக்காமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அண்டு நாளைக்கு தான் லாஸ்ட் டேட். அதனால் நாளைக்குள்ளே எதாவது அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா நாளைக்குள்ளே அப்ளை பண்ணிவிடுங்க. அண்டு அப்ளை பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா 23 ஒரு 3 or 4 டேஸ்க்குள்ளே ஃபைனல் ஆன்சர் கீ வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். தென் ஜனவரிக்குள்ளே ரிசல்ட் நான் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். பார்க்கலாம். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். அது என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள். தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வுக்குழுவும் சுமார் 11,000 காவலர்களை தேர்வு செய்ய கடந்த வாரம் எழுத்துத் தேர்வு நடத்திய நிலையில் உடல் தகுதி தேர்வு மூலம் தகுதியானவர்களை தேர்வு செய்து தமிழ்நாடு சிறப்பு காவல் படைக்கு ஓரிரு மாதங்களில் வழங்கப்பட உள்ளது. இதன் மூலம் தமிழ்நாடு சிறப்பு காவல் படையில் ஏற்பட்ட 5,400 காலி பணியிடம் விரைவில் நிரப்பப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5,400 புதிய காலி பணியிடங்கள் விரைவில் நிரப்பப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஎஸ்பிலேருந்து ஏஆருக்கு ஒரு 5,400 காலி பணியிடங்கள் மாற்றுறாங்க. அவங்கள மாற்றுறாங்க. அதனால் அந்த இடம் இப்போ டிஎஸ்பியில் 5,400 காலி பணியிடங்கள் உருவாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஃபேக் நியூஸ் அப்படின்னு போயிட்டுருக்கோம். பட் இல்லை, இது உண்மையான நியூஸாக டிஜிபியே சொல்லியிருக்காரு. அதையும் பார்க்கலாம் வாங்க. இதில் சொல்லியிருக்காங்க பாருங்கள். 5,000 போலீஸார் ஆயுதப்படைக்கு மாற்றம். அதாவது டிஎஸ்பிலேருந்து ஏஆருக்கு மாற்றியிருக்காங்க. கூடுதல் டிஜிபி உத்தரவு. அதான் என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, சிறப்பு காவல்படை பிரிவில் உள்ள 5,400 போலீஸரை ஆயுதப்படைக்கு மாற்றி ஆயுதப்படை கூடுதல் டிஜிபி உத்தரவிட்டுள்ளார். அதாவது என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா டிஎஸ்பிலேருந்து இப்போ டிஎஸ்பியில் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்கள 5,400 பேரை ஏஆருக்கு மாற்ற போகிறாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ எலெக்ஷன் டைம் வரப்போகுது, அதனால மாற்ற போகிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதை பற்றி என்ன சொல்லியிருக்காங்க தெளிவாக சொல்லியிருக்காரு பாருங்க. தமிழக சிறப்பு காவல் படை பிரிவில் பணியாற்றும் 5,400 காவலர்கள் ஆயுதப்படைக்கு மாற்றப்படுகின்றனர். இவர்கள் அனைவரும் டிசம்பர் 31ஆம் தேதிக்குள் சிறப்பு பிரிவு படையிலிருந்து விடுவிக்கப்பட வேண்டும். ஜனவரி 2ஆம் தேதிக்குள் இவர்கள் தங்களுக்கு ஒதுக்கப்பட்ட மாவட்டத்தில் ஆயுத பிரிவு போலீஸில் பணியில் சேர வேண்டும். தமிழ்நாடு சிறப்பு பிரிவில் சேர்ந்து மாற்று பணியில் உள்ள போலீஸாரும் ஆயுதப்படை போலீஸிற்கு தங்கள் பணியை மாற்றிக்கொள்ள வேண்டும். அதான் என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா டிஎஸ்பிலேருந்து ஏஆருக்கு மாற்ற சொல்லிட்டாங்க. அது எப்போக்குள்ளே மாற்ற இந்த மாதம் டிசம்பர் 31ஆம் தேதிக்குள்ளே மாற்ற சொல்லியிருக்காங்க. அண்டு பார்த்தீங்கன்னா ஜனவரி 2க்குள்ளே அவங்களுக்கு அந்தந்த டிஸ்ட்ரிக்ட் போயிட்டு ஜாயின் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்டு என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, இவ்வாறு ஆயுதப்படைக்கு மாற்றப்படும் தமிழ்நாடு சிறப்பு காவல் படை பிரிவினர் மீது ஏதாவது தண்டனையோ அல்லது வேறு புகார்களோ இருந்தால் ஆயுதப்படைக்கு மாற்றக்கூடாது. ஹவில்தார் நாயகா என அழைக்கப்படும் சிறப்பு காவல் பிரிவினர் ஆயுதப்படைக்கு கிரேடு 2 அந்தஸ்தில் நியமிக்கப்படுகிறது. அதாவது அவ்வாறு கூறப்படுகிறது. அது ஆயுதப்படைக்கு இப்போ ஏஆருக்கு மாற்ற வரப்போ டிஎஸ்பியில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா, அவங்க ஏதாவது தண்டனை ஏதாவது ப்ராப்ளம் ஏதாவது பண்ணியிருந்தாங்கன்னா அவங்கள கண்டிப்பாக மாற்றக்கூடாது. எந்த ரிமார்க்கும் இல்லாதவங்களை மட்டும் மாற்றணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அதனால் இப்போ டிஎஸ்பிலேருந்து ஏஆருக்கு மாற்றிட்டனால ஒரு 5,004 காலி பணியிடங்கள் வருது. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாம் எப்போ எவ்வளோ வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா 11,813 போஸ்டிங் வந்திருந்தது. ஆல்ரெடி இப்போ எக்ஸாம் அதுதான் எழுதியிருக்கோம். பட் இந்த 5,004 போஸ்டிங் இதோட ஆட் பண்ணிட்டாங்கன்னா 16,817 போஸ்டிங் கிட்ட வரும் ஃப்ரெண்ட்ஸ். இது ரொம்ப வரப்பிரசாதம் ஆகிடும். பட் இந்த 5,004 போஸ்டிங்கை இப்போ இந்த எக்ஸாமோட ஆட் பண்ணுவாங்களா இல்லை தனியாக ஒரு கால் ஃபர் வருமானு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். பட் 5,004 போஸ்டிங் கண்டிப்பாக இருக்குது. அது எதுன்னு பார்க்கலாம். பட் இது 5,004 இப்போ கரண்ட் 11,813 ஆட் பண்ணிட்டாங்கன்னா கட் ஆஃபும் கம்மியாகவும் நிறைய பேரும் உள்ளே எடுப்பாங்க. பட் என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல. பட் 5,004 கன்ஃபார்ம் புதிய காலி பணியிடங்கள் அறிவிச்சிட்டாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த சான்ஸை மிஸ் பண்ணிடாதுங்க. படிக்கிறவங்க கண்டிப்பாக படிங்க. நம்ம அடுத்து 2020 நம்ம அமையும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. ஏதாவது டவுட்டாக கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு கமெண்ட் பண்ணுறேன். அண்ட் பிசிக்கல் ஸ்டார்ட் பண்ணாலும் கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். 50 மார்க் மேலே இருக்கீங்கன்னா கண்டிப்பாக பிசிக்கல் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏன்னா டைம் கம்மியாக இருக்குது. இப்போ பிசிக்கல் ஸ்டார்ட் பண்ணாமல் இருக்காது. அதனால் தைரியமாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். பார்த்துக்கலாம். கிரேஸ் மார்க் வரதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது இன்னும் 3-4 டேஸில். நான் உங்களுக்கு கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.